வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வீரல் ஜோதி, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், திருப்பூர் OMS மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேங்க. நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தசைகள், எலும்புகள், மூட்டுகள், தசை நாறுகள் மற்றும் நரம்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இந்த அமைப்பை தான் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லது தசை எலும்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, உடல் எடை அதிகமாக இருக்கிறது மற்றும் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, முழங்கால் வலின்னு பல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. இதேமாரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவுற ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு மருந்து தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ரெகுலராக செய்வதன் மூலயமாக தசை எலும்பு ஆரோக்கியம் அடையும். அது என்னங்க தசை எலும்பு ஆரோக்கியம்? தசைகள் வலிமையாக இருப்பது, எலும்புகள் உறுதியாக இருப்பது, மூட்டுகள் சீராக செயல்படுவது, உடல்நிலை சமநிலையில் இருக்கிறது தான் தசை எலும்பு ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. நல்ல தசை எலும்பு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தனியாக நடக்க முடியும், அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் எளிமையாக செய்ய முடியும், தவறுதலாக எங்கேயாச்சும் கீழே விழுந்தால் கூட பெரிய காயங்கள் இல்லாமல் ரெக்கவர் ஆக முடியும், வயதான காலத்தில் கூட சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். தொடர்ச்சியான உடற்பயிற்சிகள் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? தசையோட வலிமை அதிகமாகிறது, எலும்போட அடர்த்தி தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வலு பெறும், மூட்டுகளின் இயந்திரன் மற்றும் மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் மேம்படும், உடல் சமநிலை அடைந்து ஒரு ஒருங்கிணைந்த உறுதியை அடைய முடியும், உடல் எடையை கட்டுப்படுத்தி குறைக்கவும் உதவுங்க. தொடர்ச்சியான உடற்பயிற்சி செய்வதனால் தசைகளோட வலிமை அதிகமாகி உடல் எடையை தாங்கக்கூடிய சக்தி அதிகமாகும், உடல் நிலைத்தன்மை கோர் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நடைப்பயிற்சி, படி ஏறுதல் மற்றும் எடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக எலும்போட அடர்த்தி தன்மை அதிகமாகி எலும்பு புரை அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய ஆபத்துகள் கம்மியாகும், எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நல்லாவே கம்மியாயிடும். மூட்டுகள் சிறப்பாக இயங்கும் பொழுது மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய இறுக்கம் கம்மியாகி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இண்டிபெண்ட்டாக தனிமையாக அவங்க எல்லா வேலையும் செய்யக்கூடிய தன்மைக்கு இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. உடல் பேலன்ஸ் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உடலோட சமநிலை அடைந்து ஒருங்கிணைந்த ஒரு உறுதியான செயல்கள் அவங்களாட்டி செய்ய முடியும். தவறுதலாக கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே கம்மியாயிடும். உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால முதுகு, இடுப்பு, முழங்கால் போன்ற மூட்டுகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகும். ஆனால் தொடர்ச்சியான உடற்பயிற்சியோ உடல் எடையை குறைத்து மூட்டுகளோட தேய்மானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடற்பயிற்சியின் வகைகள் என்னென்ன? ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ், பேலன்ஸ் எக்ஸசைசஸ். ஏரோபிக் எக்ஸசைசஸில் வேக நடை, சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல் பழகுதல் மற்றும் மிதமான ஓட்டம். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 150 நிமிடங்களாச்சும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸில் ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், ரெசிஸ்டன்ட் பேண்ட் எக்ஸசைசஸ் மற்றும் லைட் வெயிட் ட்ரைனிங். வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 முறையாச்சும் இது பண்ணணுங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங், யோகா. இது மூட்டோட இயக்கத்தன்மை, ஜாயிண்ட் ஃபங்க்ஷனிங் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. பேலன்ஸ் எக்ஸசைசஸ், ஒரு காலில் நிற்கிறது, டோ டு ஹீல் வாக்கிங் மற்றும் தாய்ச்சி எக்ஸசைசஸ். இது குறிப்பாக வயதானவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கீழே விழாமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உதவுதுங்க. எந்த வயசில் உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாம்? எந்த வயசில் வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. குழந்தை வயதிலிருந்து ஆரம்பித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும்.
இளம் வயதில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசைகள் நல்ல வலிமையாக இருக்கும். நடுத்தர வயதில் ஆரம்பிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மைக்கு உதவியாக இருக்கும். முதியவர்கள் உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை சுயநிறைவு அடைவதற்கு ஒரு அச்சாணியாக இருக்கும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்னென்ன? உடற்பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்பு போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், சரியான காலணிகள் அணிஞ்சிருக்கணும், மெதுவாக எக்ஸசைஸ் ஆரம்பித்து நல்ல வார்மப்போட அடுத்த கட்டத்துக்கு போகணும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு மருத்துவரை அணுகணும். உடற்பயிற்சி சார்ந்த தவறான நம்பிக்கைகள் என்னென்ன? வயதாயிடுச்சு, உடற்பயிற்சி தேவையில்லை. தவறுங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அது அவர்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க உடற்பயிற்சி செய்யணும். மூட்டு வலி இருக்குது, அசைவில்லாமல் அப்படியே இருக்கலாமா? உண்மை. மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்வதன் மூலயமாக அந்த மூட்டுக்கு போகிற பசப்பசப்பு தன்மை கொடுக்குற நியூட்ரிஷன், அதை சுற்றி இருக்கக்கூடிய அசைவுகள் எல்லாம் அதிகமாகி அவங்களாட்டி வலி நல்லா குறைந்து நல்ல செயலாற்ற முடியும். மூன்றாவது, ஜிம்முக்கு போனால் தான் உடற்பயிற்சியா? ஜிம்மும் ஒரு உடற்பயிற்சியோட ஒரு அங்கம் தாங்க. நடைப்பயிற்சி, வீட்டில் செய்கிறது எக்ஸசைசஸ், இது எல்லாமே உடற்பயிற்சியோட ஒரு அங்கங்கள் தான். நம்மளுடைய தசைகளும் எலும்புகளும் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நம்மளோட இருந்து செயல்படுகின்றன. அவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் சிறந்த மருந்துகள் வேண்டாம், சரியான தொடர்ச்சியான உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தினமும் குறைந்தது ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதன் மூலயமாக உடல் ஆரோக்கியம் பெற்று உள்ளம் வலிமை பெறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.